வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 25 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குமுரா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசினி மற்றும் பனிகாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். குசாடி மற்றும் டப்பு எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடா, மராட்டி, கோலி, தோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் நிலவில் இருந்துச்சு. இந்த திட்டத்தை உருவாக்குனது சி ரங்கராஜன். இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் 2009க்கு முன்னாடி சுத்தமான குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாளவியா ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. அபுதாய், இந்துஸ்தான், தலைவர். இன்னைக்கான திட்டம் PM விஸ்வகர்மா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அமைச்சகம் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023. PM இ-பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் பெண்கள் குழந்தைகள் அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் மொத்தம் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் இயக்குநராக 3 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டவர் யார்? அஸ்வினி லோகானி. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக இணைந்த நாடு எது? பஹ்ரைன், கொலம்பியா, காங்கோ, லாட்வியா, லிபேரியா. இந்திரா காந்தி மற்றும் இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸ்ரீநாத் ராகவன். 51வது G7 உச்சி மாநாடு 2025 நடத்திய நாடு எது? கனடா. 52வது G7 உச்சி மாநாடு 2026 பிரான்ஸ் நாடு நடத்த போறாங்க. IIT கரக்பூரின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? IIT கரக்பூருடைய முக்கியமான தலைவர் சுமன் சக்கரவர்த்தி. ராகேஷ் ரஞ்சன் SS உடைய தலைவர். S திருப்பதி விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் கல்லூரியின் முதல் இயக்குனர். BN கங்காதர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர். அமிதாப் காந்த் NIIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர். அஜய்குமார் UPSC உடைய தலைவர். நிதி அமைச்சகத்தால் 2025ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் விருதை வென்ற வங்கி எது? இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். கர்நாடகா வங்கி பிரதான் மந்திரி ஃபசல் பிமா யோஜனா திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக விருது வாங்கியிருக்கு. சக்திகாந்த தாஸ் குளோபல் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டுல A+ மதிப்பீடு வாங்கியிருக்காரு. பிரவா மற்றும் சரத்தி முன்முயற்சிக்காக டிஜிட்டல் விருது வாங்கியிருக்கு RBI. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி EASE 6.0 சீர்திருத்த குறியீட்டுல சிறந்த முன்னேற்ற விருது வாங்கியிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 115வது இடத்தை பிடிச்சிருக்கோம். நம்மளோட மொத்த மதிப்பெண்கள் 2.229. மொத்தம் இதுல 163 நாடுகள் பட்டியல நம்ம 115வது இடத்தை பிடிச்சிருக்கோம். இந்த அமைப்பை வெளியிட்டது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு 19வது எடிஷனை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப உலக அமைதி குறியீட்டுல முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு வந்துட்டு ஐஸ்லாந்து. கடைசி இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. உலக பொருளாதார சுதந்திரத்துல நம்ம 84. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 10. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடுல 85. ஊழல் புலனுறவு குறியீடுல 96. உலக மகிழ்ச்சி அறிக்கை 118. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 151. மனித மேம்பாட்டு குறியீடுல 130. வாகன உற்பத்தியில 3வது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி தரவரிசையில நம்ம 131 140 நாடுகள்ல 48 நாடுகள்ல. எந்த நாள் சர்வதேச ராஜதந்திர பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 25ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். சோ இந்த முடிவு எடுத்தது யாருன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அமைப்பு
76வது எடிஷன்ல 2022 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துக்கான மைய கருத்து எலிமினேட்டிங் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் டு விமென்ஸ் லீடர்ஷிப் அண்ட் டிப்ளமசி. மே 22 சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். மே 28 மாதவிட சுகாதார தினம். மே 29 சர்வதேச ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம். ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். கினியாவுக்கான இந்தியாவின் முதல் ரயில் இன்ஜின் ஏற்றுமதியை பிரதமர் மோடி எந்த இடத்திலிருந்து தொடங்கி வைத்தார்? மர்ஹௌரா. இந்த மர்ஹௌரா அப்படிங்கிற இடம் பீகார்ல அமைஞ்சிருக்கு. இந்த மர்ஹௌரா ரயில்வே ஃபேக்டரி, ரயில்வே தொழிற்சாலை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இந்த ரயில் இன்ஜினை இங்கிருந்து அனுப்ப போறாங்க. நரேந்திர மோடி மகாராஷ்டிரால பஞ்சார விராசத் அருங்காட்சியகத்தை திறந்து வச்சிருக்காங்க. புதுதில்லியில முதலாவது போடாலன் மகோத்சவ். ஹரியானால பீமா சக்கி யோஜனா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சீமோர்க் சுரங்கப்பாதை. அப்புறம் 8 பெய்ட்காம் நாம் பிரச்சாரம். புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரெட் ரெட்டா சுகர் கேன், க்ளோமெருலா டுகாமெனின்சிஸால ஏற்படக்கூடியது. லூஸ் மெட்டாஃபிஸ் டுஸ்டெலியா ட்ரெட்டிகி, கிரீனியர் ஆர் டவுனி மில்டியோ பஜ்ரஸ் கலர்ஸ்பர் கிராமிகலா, பவுடர் மில்டியோ வித் ப்ளூமெரியா கிராமினிஸ், பொட்டேட்டோ வாட்டிசிஸ், பிளாக் ஸ்காப் or potato tumor, Synchytricum endobiticum, Ergata bajra clavicis falciformis, late beta potato Phytophthora investans.